நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். விஜய் ஒரு 10 முதல் 15% வாக்கு வாங்குவார் என்பது பொதுவான கருத்துக்கள். ஆனால் இந்த வாக்கு திமுகவை எதிர்த்து ஊழல் கட்சியினர் முதல் அந்த கட்சியிலே இருந்த எம்ஜிஆர், இந்த கட்சியிலேயே 30 ஆண்டு காலம் பயணம் செய்து இது ஊழல் கட்சி, இது மக்கள் சொத்தை கொள்ளையடித்தார்கள். இன்னைக்கு விஜய் அதையே சொல்றாரு. திமுகவினர் மத்தியில ஒரு டல்லாவே இருக்காங்க சார், தோத்து போயிருவோன்ற பயத்திலே இருக்காங்க. அவங்க மைண்ட் செட் நீங்க பார்த்த வரைக்கும் எப்படி சார்? இல்ல அதுதான் உண்மை. திமுகவே உடைகிற நிலைக்கு வந்துருச்சு. திமுக ரெண்டா உடைய யார் சார், யார் காரணமா இருப்போம் உடையிறது? உடையிறது யாரு காரணம்? திமுக தோத்து போச்சுன்னா, திமுக தோற்றால் அது கண்டிப்பா உதயநிதி கட்டுப்பாட்டுக்கு வராது. உதயநிதி வேண்டாம், கட்சி நீயே வச்சுக்கணும். யாருக்கு? கனிமொழியோட. ஏன் அந்த தகுதி இல்லையா அவர்? அதனால ஒரு அழுத்தமான அரசியலும் பண்ண முடியும், எதிர்ப்பு அரசியல் பண்ண முடியாது. பிஜேபிக்கு பயந்துட்டு பண்ண முடியாது, சிறைக்கு போக முடியாது. இதெல்லாம் அதனால இப்ப விஜய் வர்றாருல சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போறாரு, இப்ப சிறுடிக்கு போறாரு. அடுத்த பிளான்ல இருக்காரு, ஒரு அரசியலை கண்டினியூ பண்ணுவாரா? இல்ல அவரை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக நிரந்தரமா 75 ஆண்டு காலம் அரசியல் இருக்கு. ஜெயலலிதா கருணாநிதி மாறி மாறி இருக்காங்க, 2 பேரும் மாறி மாறி இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்ப இதையெல்லாம் உடைப்பதற்கான வரன்னு சொல்ற ஆளு ஒரு புரட்சி இல்லை, ஒண்ணு எழுச்சி. ஜனநாயகன் படம் சொந்த படம், அது அவரே ரிலீஸ் பண்ணிருக்காரு. அவர்தான் ரிலீஸ் பண்ணார். அவர் தெரியாம யார் ரிலீஸ் பண்ண முடியாது. அவர் யார் ரிலீஸ் பண்ணாரு? சிபிஐ வழக்கு போட்டிருக்காரா? இல்லையே. விஜய் வெளியிட்டாருன்னு சொல்றீங்க. இப்ப சமீபத்தில் ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு எடிட்டர் தான் வெளியிட்டாங்க, அவரோட கைதெல்லாம் வர பண்ணியிருக்காங்களே சார், எப்படி சார் விஜய்னு சொல்றீங்க? இந்த படத்தினுடைய அனைத்து தொழில்நுட்ப ஆதாரங்கள் பூராம விஜய் கேட்காம எதுவுமே நினைக்கிறாங்க. எடிட்டு எப்படி வெளியிட முடியும்? விஜய் மேல முழுக்க வந்து பரப்புரைக்காக இவர் பயன்படுத்திக்கிட்டாரு, அவ்வளவுதான். தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். வணக்கம். என்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார். இப்போ வந்து எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, கிட்டத்தட்ட 85% வந்து போலா இருக்கு. இந்த வாட்டி வந்து விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பரவலா நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கணிசமான வாக்குகளும் பெற போறாரு, ஏன் ஆளுங்கட்சியாகவும் வருவாரு அப்படின்ற மாதிரி பல பேர் பேசிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வை என்ன சார் இது? இல்லை, விஜய் ஒரு 10 முதல் 15% வாக்கு வாங்குவார் என்பது பொதுவான கருத்து கணிப்பு. ஆனால் இந்த வாக்கு திமுக அதிமுகவை விட அதிகமாக வாங்குவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் இளைஞர்கள் எல்லாமே வந்து அவர் ஓட்டு போட்டிருக்காங்க, பெண்கள் அதிகமாக போட்டிருக்காங்கன்ற அந்த பரவலாக பேசிக்கிட்டே இருக்காங்களே சார். இப்படி கணக்கு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடியிலேருந்து அதிகமாக வாங்க வாய்ப்பு இருக்கு சார். இல்லை, 1.5 கோடி வாங்கினா திமுக அதிமுக அழிஞ்சு போயிடும், விஜய் முதலமைச்சர் ஆயிடுவார், மிக சாதாரணமாக. அப்போது 2 வருட கட்சி ஆரம்பித்து அதிமுக திமுக அழிந்து போகிற அளவுக்கு விஜய்கிட்ட கொள்கை இல்லை, ஒரு பெரிய அதிரடி அரசியல் புரட்சி இல்லை. திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணம் இந்தி போராட்டம் என்ற ஒரு பெரிய புரட்சி, துப்பாக்கி சூடு வரை போச்சு. ஒட்டுமொத்த தமிழகமே போராடியது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு. அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு திமுகவை எதிர்த்து எம்ஜிஆர் ஒரு 30 ஆண்டு கால அரசியல், திமுகவை எதிர்த்து ஊழல் கட்சியினர் முதல் அந்த கட்சியிலே இருந்த எம்ஜிஆர், அந்த கட்சியிலேயே 30 ஆண்டு காலம் பயணம் செய்து இது ஊழல் கட்சி, இது கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள், துண்டு பீடி கொடுத்து கொண்டு பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கிறவனெல்லாம் 3 மாடி வீடு கட்டிட்டான், இது மக்கள் சொத்தை கொள்ளையடித்தார்கள். இப்படி சொன்னதுனால அவ்வளவு பேரும் திமுக உடைந்து அதிமுக மாறிச்சு. அங்க இருந்தவங்க தான் இங்க வந்தாங்க, அவ்வளவுதான். அதன் பிறகு எம்ஜிஆர் மறைவு, அதே அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்து ஜெயலலிதா தலைமையில் 93ல் வைகோ உடைச்சி வெளியே வர்றாரு. என்ன உடைச்சி வர்றா? என்ன கொலைகாரன்னு சொல்லிட்டாரு. கருணாநிதி விடுதலை புலிகளோடு சேர்ந்து என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறான்னு வைகோ சொன்னார். அப்போ இந்த சண்டை ஈழ ஆதரவாளர் அத்தனை பேர் வெளியேறும். அதனால வைகோ கட்சி வந்து வளர்ந்தது. இதெல்லாமே ஒரு அதிரடி புரட்சி.
அதன் பிறகு ராமதாஸ் வன்னியர்கள் மத்தியில் இடஒதுக்கீடு வேணுமையா, நம்ம பூரா அடிமையாக கிடக்கிறோம், இதனால் அவருக்கு முன்னாடி 7% பேர் போனான். அதன் பிறகு விஜயகாந்த் திமுகவை எதிர்த்தார். கல்யாணம் பண்ண திடிச்சிட்டா, ஊழல் கட்சி, ஆண்டவனோட கூட்டணி, மக்களோட கூட்டணின்னு சொன்னார். விஜயகாந்த் 14% வாங்கினான். ஈழ போராட்டம் நடந்த பொழுது சீமான் திமுக மிகப்பெரிய துரோகி, ஒழிக்கப்பட வேண்டியவர்கள், ராஜபக்சேவை விட கொடூரமானால், ராஜபக்சே தன்னுடைய இனத்துக்காக அந்த நாடு இரண்டுபட்டு விடக்கூடாது என்பதற்காக போராடுறார். ஆனால் கருணாநிதி சொந்த இனத்தையே காட்டி கொடுக்குறார். இப்படி சொன்னதுனால சீமான் 7% வாக்கு. இன்னைக்கு விஜய் அதையே சொல்றார், ஊழல் 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 ஊழல். இப்படி ஏதாவது விஜய்கிட்ட இருக்கா அதிரடி? ஒன்றுமே இல்லை. சினிமா கவர்ச்சியை தவிர விஜய்கிட்ட எந்த அரசியலுமே இல்லை, எந்த அரசியலுமே இல்லை. மதுவை ஒழிப்பேன், அது புரட்சி. மதுவை அப்படின்னு சொன்னா அத்தனை மக்கள் ஓட்டு போடுவாங்க. இல்ல போதையில்லா தமிழகம்னு அவர் சொல்றாரு சார் நிறைய இடத்துல. இல்லை போதையில்லா தமிழகம்னா சாராய கடை ஒழிக்கணும்ல. சாராய கடை மூடினா தானே போதை இல்லாமல் ஒழிக்க முடியும். சாராய கடை திறந்து வச்சு மது நாட்டுக்கு வீட்டுக்கு கடனை அங்கேயே ஒட்டி வச்சிருக்கான். வெளிப்படையா டாஸ்மாக மூடப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதானே அரசியல். சிகரெட் கடையில் சிகரெட் விற்கிறான், புகை நாட்டுக்கு வீட்டுக்கு உடலுக்கு கேடுன்னு எழுதி வச்சிருக்கான், அங்கேயே ஒட்டியிருக்கான், அவன் தான் சிகரெட் விற்கிறான். இப்போ அதே போல தானே. அப்போ விஜய்கிட்ட எந்த அதிரடி சினிமா கவர்ச்சி இருக்கு? ஓகே சார், சினிமா கவர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திமுகவினர் மத்தியில ஒரு டல்லாவே இருக்காங்க சார். தோத்து போயிருவோன்ற பயத்திலே இருக்காங்க. அவங்க மைண்ட் செட் நீங்க பார்த்த வரைக்கும் எப்படி சார்? இல்லை அதுதான் உண்மை. நான் தான் தொடர்ச்சி திமுக எல்லாம் ஜெயிக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒருத்தன் தான் அதிமுக ஜெயிக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாருமே பெண் நிறுவனத்தில் சம்பளம் வாங்குறான். எல்லா பத்திரிகையாளரும் பெண் நிறுவனம் 3 முதல் 5 லட்சம் ரூபா சம்பளம் 6 மாசமா கொடுக்குறான். இந்த பக்கம் ஆதவ ஒரிஜினா 3 முதல் 5 லட்சம் ரூபா சம்பளம் அத்தனை பேருக்கு கொடுக்குறான். இவர்கள் 2 பேர்கிட்ட வலையில் பிடிபடாத ஆட்களே இல்லை, மீடியா ஆட்களே இல்லை. எல்லாம் புரோக்கர் ஆயிட்டான், எல்லாம் தரகர் ஆயிட்டான். இப்போ திமுகவே உடைகிற நிலைக்கு வந்துருச்சு. திமுக ரெண்டா உடைய யார் சார்? யார் காரணமா இருப்பா உடையிறது? உடையிறது யாரு காரணம்னா, திமுக தோத்து போச்சுன்னா இப்போ திமுகவில் இருந்து டி நகர் அன்பழகனுடைய அண்ணன் தம்பி நினைக்கிறேன், தம்பி கருணாநிதி பேத்தி எல்லாம் திமுக ஓடி வெளியே போய் தாவக்கலை சென்ட்டாங்க. ஆமா, பொண்ணு கூட தாவக்கலை செஞ்சுட்டாங்க, மோனிஷா. ஆமா. அதே போல திருவொற்றியூர் சங்கர், நான் விஜய் கட்சியில் போய் சேர்ந்தேன். முன்னாள் எம்எல்ஏ கேபி சங்கர். ஆமா ஆமா ஆமா. தேர்தல் முடிவு வரைக்கும் அமைதியா இருப்பேன், தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் விஜய் கட்சிக்கு போறேன்ட்டார். ஓகே, இதே திமுக பெரிய கழகத்தை இருக்கு. ஆமா. அதே போல மனோஜ் தங்கராஜ் நாகர்கோயில்ல அவரு நானும் திமுக போறேன்ட்டார். இப்படி பல பேர் திமுகவுக்கு போறதுக்கு, திமுகவை விட்டு போறதுக்கு தயார் நிலையில் ஆயிட்டாங்க. ஓகே, அப்ப நீங்க பல பேர் சொல்ற மாதிரி திமுக ரெண்டா உடையுன்றீங்களா? அப்ப நாளைக்கு கனிமொழி வர வாய்ப்பு இருக்கு. கனிமொழி ரெண்டா உடைப்பாங்க. திமுக தோற்றால் அது கண்டிப்பா உதயநிதி கட்டுப்பாட்டுக்கு வராது. உதயநிதி வேண்டாம், கட்சி நீயே வச்சுக்கணும். யாருக்கு? கனிமொழியோட. ஏன் அந்த தகுதி இல்லையா அவருக்கு? அந்த தகுதியில கட்சி எனக்கு வேண்டாங்க. அவர் என்ன பண்ண போறாரு அப்புறம்? ஸ்டாலினுக்கு அப்புறம் அவர் தானே. அவர் என்ன பண்ண? அவர் என்ன கட்சி வேண்டாம், கட்சி நீங்களே வச்சுக்க. என்கிட்ட 5 லட்சம் கோடி பணம் இருக்கு. தாத்தா அப்பா எல்லாம் சம்பாரிச்ச பணம் இருக்கு. அதை வச்சு சினிமா கிரிமா எடுத்துட்டு நயன்தாரா ஹன்சிகா டூயட் பாடிட்டு போயிட்டு இருக்கேன். இதுல உட்காந்து அரசியல் பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்படித்தான் இருந்தார் அவர். 2011 வாக்குல அவர் அப்படித்தான் இருந்தார். அரசியலுக்கே வர்றதே இல்லை. ஆமா, 2012 படம் நடிச்சாரு. படம் ஏன் நடிச்சாருன்னா, நீங்க பார்க் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருந்தது அண்ணா மேம்பாலம். ஆமா, பக்கத்துல. அங்க போறாரு, செக்யூரிட்டி உடம்பு பூரா தடவுறான், செக்யூரிட்டி வச்சு எல்லாம் பண்றான். பார்க்குறான், விஷால் போறாரு, ஹாய் ஹாய் ஹாய்ட்டு விஷால் விடுறான். விஷாலோட பெரிய படையே போகுது. ஆனால் முதலமைச்சர் வீட்டுக்குள்ள எங்கள் அப்பா மேயரு என்னை செக்யூரிட்டி நிறுத்து சட்டை பேண்டெல்லாம் கழட்டுறான். ஒரு நடிகை போகிறான். அப்போ சினிமா நடிகனுக்கு தான் புகழ். அப்போ தான் சினிமாவுக்கு போகிறாரு, அரசியலுக்கு வர்றாரு. அப்போ தயாரிப்பாளராக இருந்தார். சூர்யா படம்லாம் தயாரிச்சார். எல்லாம் தயாரிப்பார். பணம் தான் குட்டி கிடக்குதே. அவர் என்ன போய் ஃபைனான்ஸ் வாங்கிய படம் தயாரிக்கணும்? 5 லட்சம் கோடி கிடக்கு திமுக அறக்கட்டையில். கருணாநிதி ஏமாற்றி கோடி கணக்கை சேர்த்து வச்சுட்டு செத்து போயிட்டார். அந்த பணம் இருக்குது. அப்போது அவரால் ஒரு அழுத்தமான அரசியல்லாம் பண்ண முடியாது, எதிர்ப்பு அரசியல் பண்ண முடியாது, பிஜேபிக்கு பயந்துட்டு பண்ண முடியாது, சிறைக்கு போக முடியாது, கம்பி எண்ண முடியாது, கழிதிங்க முடியாது. இதெல்லாம் அதனால் நீ யாரும் அரசியல் பண்ணிக்க, என்ன ஆள விடு. கனிமொழிகிட்ட கட்சி போய் சேர்ந்து. அப்போ ஸ்டாலின் மனநிலை இப்போ என்னவா சார் இருக்கும்? ஸ்டாலின் மனநிலை குழு கொடைக்கானல்ல உஷ்ணமாக இருக்குது. கேபி சாமி ஒரு பக்கம், மனோஜ் தங்கராஜ், ஜே அன்பழகன், இப்படி ஒன்றியம் நகரம் எல்லாம் கூட்டமாக சேர்றான். எங்கே? விஜய் கட்சியில். இது இனி சேராது, இந்த கட்சி கரையேறாது முடிவு பண்ணி எல்லாம் சேர்றான்.
மீதி இருக்கிற பூரா கனிமொழி பின்னாடி போயிடுவான். அப்போ அவர் லண்டன்லேயே செட்டில் ஆயிடுவார் குடும்பத்தோட. யார்? உதயநிதி போயிட்டார், லண்டன் போயிட்டு. ஏற்கனவே துபாயில தான் இருக்காரு. துபாயில், லண்டன் தான் துபாய்னு சொல்கிறது. ஓ, துபாயில் இப்போ ஒன்றுமே இல்லை. அந்த போர் வந்ததுக்கு அப்புறமா, போர் வந்ததுக்கு அப்புறம், குண்டு விழுந்ததுக்கு பின்னாடி யுத்தம் எப்போ வேண்டுமானாலும் ஆரம்பிக்கும். அரபிகளை அங்கே இல்லை, அரபிகளை அங்கே இல்லை, எல்லாம் லண்டன்லேயும் ஃப்ரான்ஸும் போயிட்டான். அரபியே இல்லாதப்ப இவர் போய் அங்கே என்ன பண்ணுறாரு? துபாயில். பேரு துபாய், சொல்லிட்டீங்க துபாய் வழியா லண்டன் போயிடுது. இப்ப விஜய் வர்றாருல சார், இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் போறாரு, இப்ப சிறுடிக்கு போறாரு. அடுத்த அவர் என்ன பிளான்ல இருக்காரு? ஒரு அரசியலை கண்டினியூ பண்ணுவாரா? இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் இப்போ தேர்தல் முடிவு வந்த பிறகு எத்தனை சதவீத வாக்கு, இதை பொறுத்து அவர் அரசியல் பண்ணுவதா, இல்லை ஒரு வருட ஓய்வெடுப்பதா? ஓய்வுனா இப்போ அவர் ஒரு பெரிய படத்துக்கு கமிட் ஆகியிருக்காரு. மறுபடியுமா? ஆமாம். என்ன படம்னா வேல்பாரின்னு ஒரு படம். ஓகே. வேல்பாரி ஒரு 2000 கோடி ரூபா பட்ஜெட்டில் தயாராக போகுது. டைரக்டர் சங்கர். படம் எடுக்க போகிறவங்க பெண் மீடியான்னு ஒரு இந்தி படம் எடுக்கிற பெரிய கம்பெனி. ஓகே. அதுலேயும் பெண்ணு? ஆமாம், பெண்ணு தான், நிறைய பெண்ணு தான். அப்போது இந்த படத்துக்கு அவர் கமிட் ஆக போகிறார் தேர்தல் முடிவு வந்த பிறகு. முதலமைச்சர் நாற்காலி இல்லைன்னா வேல்பாரி வேடம், வேல்பாரி வேடம். இந்த முடிவில் இருக்கார். 6 மாதம் தொடர்ந்து கால் சீட்டு கொடுக்கணும், 6 மாதம் ஷூட்டிங் நடக்கும். இதுக்காக அவர் தயார் நிலையில் இருக்கிறார். அப்போது இந்த தேர்தல் அவருக்கு ஒரு பெரிய, கண்டிப்பாக முதலமைச்சர் நாற்காலிக்கு போக முடியும், அது வாய்ப்பே இல்லை. இந்த கிங் மேக்கர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இடத்துக்காச்சும் வருவாரா? இல்லை, யாரை அப்போ வந்து முஷிய முதலமைச்சராகிறதா? கிங்குன்னு யாரை? இவர் கிங்கு யாரை மேக் பண்ணுவார்? யாரை மேக் பண்ணுவார்? கணக்கு புள்ள வெங்கட்ரமணன் பேக் பண்ணுவாரா? ஆதவர்ஜனா பேக் பண்ணுவாரா? யாரையும் பேக் பண்ண முடியாது. அப்போ வேற பேக் பண்ணுறதுக்கே பல பேர் வேணும். ஓகே. அப்போ இந்த விஜய் பிம்பன்றது வெறும் மீடியா ஹைப்புன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? 100% மீடியா தான். ஆதவர்ஜுனா அப்போ பாதி மீடியா விலைக்கு வாங்கி வச்சிருக்காரு, மீதி மீடியாவை சபரிஷ் விலைக்கு வாங்கி வச்சிருக்காரு. இதுதான் தமிழ்நாட்டு மீடியாக்கள். எல்லாம் பணம் வாங்குறான், அத்தனை பேர் அவங்கள்ட்ட பணம் வாங்குறான், கூலிக்கு கூவுறான், அவ்வளோ பேர். இல்லை, நிறைய பேர் சர்வேலாம் எடுக்கிறாங்க, பெண்கள் யார் போட்டாலும் விஜய்க்கு தான் போட்டேன், தாவேக்காக தான் போட்டேன், வெளிப்படையாக சொல்கிறாங்களே சார். இதை எப்படி சார்? அதாவதுங்க 10%னா நீங்கள் 5.5 கோடி பேர், 50 லட்சம் பேர் வெளிப்படையாக சொன்ன எத்தனை நாள் கேட்டு இருப்பீங்க? எவ்வளோ நாள் கேட்டுருப்பீங்க? 50 லட்சம் பேர் கியூ சொல்ல சொல்லுங்கள், 1 வருஷம் ஆகுது. அப்போ அதை முதலமைச்சர் ஆகிட முடியுமா? திமுக, அதிமுக நிரந்தரமாக 75 ஆண்டு காலம் அரசியல் இருக்குது, அமைச்சராக இருக்காங்க. இவர் இல்லைன்னா அவர் இல்லை இவர், ஜெயலலிதா கருணாநிதி மாறி மாறி இருக்காங்க. 2 பேரும் மாறி மாறி இந்த மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் உடைப்பதற்கான வரன்னு சொல்கிற ஆள் ஒரு புரட்சி இல்லை, ஒன்றும் எழுச்சி இல்லையே. சாதியை ஒழிச்சிருவையா, டாஸ்மார்க்கை ஒழிச்சிருவேன், இலவச கல்வி அனைவருக்கும், இலவச மருத்துவமனை, இப்படி ஏதாவது சொல்லணுமே, சொல்லி எல்லாம் பெரிய புரட்சி நடக்கணுமே, ஒன்றுமே இல்லையே. இதை தான் சீமான் சொல்லிட்டு இருக்காரு, காதலே வாங்க மாட்டாங்க. இல்லை, சீமான் ஏமாத்துறாக இருக்கிறதுனால தான் சீமான் யாரும் காதல் வாங்குறது. சீமான் 15 வருஷமாக இதையே சொல்லிட்டு இருக்காரு. ஒரு இன்ச்சு கூட நகரல, ஒரு இன்ச்சு கூட நகரல, சென்டிமீட்டர் கூட நகரல. பேசுறது பேசிட்டு 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாது. ஓகே. நீங்கள் சொல்றீங்க சார், விஜய் வந்து மறுபடியும் படத்தில் நடிக்க போயிடுறாருன்றீங்க. அந்த பழைய மவுஸ் மறுபடியும் இருக்குமா சார்? அவர் நம்புறாரு, நம்புறாரு. நீங்கள் இப்போ ஜனநாயகன் படம் சொந்த படம், அது அவரே ரிலீஸ் பண்ணி விட்டார். அவர் தான் ரிலீஸ் பண்ணார். அவர் தெரியாமல் யாரும் ரிலீஸ் பண்ண முடியாது. அவர் யார் ரிலீஸ் பண்ணார்? சிபிஐல வழக்கு போட்டிருக்காரா? இல்லையே, ஒரு வழக்கு எதுவுமே போடல, கேட்கவே இல்லை. ஏன்னா திமுகவை எப்படியாவது தோற்கடிக்கணும், திமுக இதில் தோல்வி அடையணும். இது அந்த படத்தில் நிறைய வசனம் இருக்குது. முட்டாள்தனமாக அந்த வினோத் டைரக்டர் என்ன பண்ணுறான், முஸ்லீம்களை பூரா தீவிரவாதியாக காமிக்கிறான். அப்போ முஸ்லீம் ஓட்டும் போயிடுச்சு. முட்டாள் போய் அடிப்படை அரசியல் அறிவே இல்லாத நபர்கள் தான் இவர்கள் தான் முதலமைச்சர் நாற்காலிக்கு தகுதியானவன்னு இந்த மக்கள் நம்புறான்னா. நீங்கள் வந்து விஜய் வெளியிட்டாருன்னு சொல்றீங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு எடிட்டர் தான் வெளியிட்டாங்க, அவரோட கைதெல்லாம் வர பண்ணியிருக்காங்களே சார், எப்படி சார் விஜய்ன்னு சொல்றீங்க? அதாவது இந்த படத்தினுடைய அனைத்து ரைட்ஸு அனைத்து தொழில்நுட்ப ஆதாரங்கள் பூராமே விஜய் கேட்காம எதுவுமே நகராது. எடிட்ரு எப்படி வெளியிட முடியும்? வாய்ப்பே இல்லை. அதாவது லஞ்சம் யார் வாங்குவா? 1 கோடி ரூபா எஸ்பி வாங்குவார், இல்லை டிஎஸ்பி வாங்குவார். அந்த பணத்தை எடுத்துகிட்டு வர்றது யார்? ஒரு ஏட்டையாக போய் எடுத்துகிட்டு வருவார், ஒரு
ஏட்டையா போய் எடுத்துட்டு வருவார். லஞ்சம் வாங்கினார் ஏட்டையா, கையும் களவுமாக 1 கோடி பிடிபட்டது செய்தி. ஓகே, அதே தான் இங்கே 1 நடந்திருக்கு. கோடி ரூபா ஒரு ஏட்டையா நம்பி வேணா கொடுப்பாங்க, லஞ்சம் கொடுப்பேன். ஏட்டையா என்ன 1 கோடி ரூபாய் என்ன வேலை செய்ய முடியும்? எஸ்பி தான் செய்ய முடியும், டிஎஸ்பி தான் செய்ய முடியும். அப்போ பணத்தை வாங்கிட்டு ஜீப்பில் வரும்போது இவர் பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவோம். அதுதான் நடந்தது. இப்ப விஜய் மேல முழுக்க முழுக்க இது வந்து பரப்புரைக்காக இவர் பயன்படுத்திக்கிட்டாரு. அவ்வளவுதான். அரசியல்வாதி வாயை திறந்து போய் தானே பேசுவான். எந்த அரசியல்வாதி உண்மை பேசுனா? கொண்டாட்டிட்டு தான் அதிகமாக போய் பேசுவான். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி, வணக்கம்.